உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பயிற்சி முகாம் நிறைவு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சென்னை வந்தடைந்தார். விமான நிலையம் வருகை தந்த அவருக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளினுடைய பயிற்சி முகாம் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று அதன் நிறைவு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் அவர் டெல்லியிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். எனவே மகாபலிபுரத்தில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் ஏற்கனவே காங்கிரசார் 100க்கும் மேற்பட்டோர் கைகளில் கொடிகளையும் பேனர்களையும் ஏந்தி அவரை வருகை தரக்கூடிய சூழல்ல அவருக்கு உற்சாக வரவேற்பை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் அந்த விமான நிலைய பகுதிகளில் நின்று அவருக்கு உற்சாக கோஷங்கள் எழுப்பி அவருக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். மேலும் கட்சியினுடைய மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர், அதே போல அமைச்சர் விஸ்வநாதன், மேலும் முக்கிய நிர்வாகிகள் என பலரும் உடன் இருக்கிறார்கள். எனவே கடந்த 10 நாட்களாக அந்த பயிற்சி முகாம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் அந்த நிறைவு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் வருகை தந்திருக்கிறார். இவரினுடைய இந்த வருகை என்பது முழுக்க ஒரு கட்சி சார்பிலான ஒரு நிகழ்ச்சியாக தான் இது இருக்கிறது. எனவே மகாபலிபுரத்தில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்கு பிறகாக அந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் காங்கிரசினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும், நிர்வாகிகள் இடையே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகள், உள்கட்சி பிரச்சனை, இப்படி பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அவர்கள் பேசுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இவரினுடைய வருகை என்பது முக்கியத்துவமான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. கடந்த முறை தற்போது தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு ராகுல் காந்தி அவர்கள் வருகை தந்திருந்தார். அதற்கு பிறகு தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். எனவே காங்கிரஸ் இடையே இது ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் அவருடைய வருகை என்பது இருக்கிறது. எனவே முழுக்க ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில் தான் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். எனவே முதலமைச்சரை அவர் சந்திக்கிறாரா இல்லையா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுந்திருந்தது. எனவே அது போன்ற எந்த ஒரு சந்திப்புமே கிடையாது. கட்சி சார்ந்த ஒரு நிகழ்ச்சி, கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அந்த பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு வருகையாக தான் இது இருந்திருக்கிறது. அதே போல மகாபலிபுரத்தில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுரைகளையும் கூட வழங்க இருக்கிறார். எப்படி நாம் அடுத்த கட்ட பணிகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை எல்லாம் அவர் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு பிறகாக இந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டு மாலை ஒரு 5 மணி அளவில் அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் சென்னை விமான நிலையத்திற்கு இங்கிருந்து டெல்லி புறப்பட இருக்கிறார். எனவே அவர்களுடைய வருகை என்பது காங்கிரசாரிடையே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் அது அமைந்திருக்கிறது. அதற்கேற்ப சென்னை விமான நிலையத்தில் காலை 8 மணி முதலேயே ஏராளமான காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என சுமார் 500 பேர் கிட்ட அந்த பாதை செல்லக்கூடிய வழிகள் எல்லாம் நின்று கைகளில் காங்கிரஸ் கட்சியினுடைய கொடிகளையும் ராகுல் காந்தியினுடைய பேனர்களையும் ஏந்தி அவருக்கு உற்சாக முழக்கமிட்டு அவருக்கு வரவேற்பு கொடுத்து தற்பொழுது அனுப்பியிருக்கிறார்கள். அவர் தற்பொழுது தாம்பரம் உள்ளிட்ட அந்த வழியாக தான் அவர் மகாபலிபுரம் செல்ல இருக்கிறார். ஈச்சர் வழியாக செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பாதை கொடுக்காத சூழல்ல மாற்று பாதையில் அவர் தற்பொழுது மகாபலிபுரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.